ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். நம்ம வந்து எப்போவுமே வீட்லேயே இருந்துட்டு பியூட்டி டிப்ஸு, அப்புறம் வந்து குழந்தைங்கள் சம்மந்தமான விஷயம், அப்புறம் குக்கிங் விஷயம் இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெளியில் போகிறப்ப எடுக்கிற விஷயங்கள் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வெளியில் போகும்போது துபாய் பற்றி எங்களுக்கு வந்து சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து துபாய் பற்றின விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேருமே கிளம்பியாச்சு. இங்கே வந்து துபாயில் வந்து ஹார்ஸ் ஃபேர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்து சீக்கிரமே கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்போவுமே இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து கிளம்பி போனதே கிடையாது. 11 மணிக்கெலாம் வீட்டை விட்டு போகவே மாட்டோம். பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணிக்கு தான் வீட்டை விட்டு எங்கேயாவது போகணுன்ட்டு நினப்போம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே கிளம்புறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து காரில் ஏறிட்டோம். இப்போ காரில் ஏறி போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கும் அந்த ஹார்ஸ் ஃபேர் நடக்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் காரில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரோடு வந்து கிளியராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, கொஞ்சம் காலையில் 11 மணிக்கே கிளம்பிட்டதுனால ரோடெல்லாம் டிராஃபிக் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக போகுது. இல்லைன்னா அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பயங்கர டிராஃபிக் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்களே அந்த ஊரை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பாருங்கள். எப்படின்னா வந்து ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்குது, அப்புறம் இங்கிட்ட செடி கொடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா அந்த செடியெல்லாம் பாருங்களேன், எல்லாமே வந்து இந்த சைடில் வந்து பேரிச்சம்பழம் மரம்லாம் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க. இந்த பாருங்களேன், இந்த மரம்லாம் இது வந்து தானாக வளர்ந்த மரம் கிடையாது. எப்படின்னா எப்படி நம்ம ஊரில் எல்லாம் நர்சரி வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இது வந்து பேரிச்ச மரத்துக்குனே வந்து ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அப்படியே அழகாக நட்டு வச்சுருப்பாங்க. நட்டு வச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நல்லா காய்க்கும். பேரிச்சம்பழம் நல்லா நிறைய காய்ச்சி இருக்கும். இந்த மாதிரி தான் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. மற்றபடி தானாக இது வளருது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இங்கே இருக்க செடி கொடி எல்லாமே இது. ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த பூலாம் பாருங்கள், இந்த பூலாம் வந்து நல்லா அழகாக கலர் கலரு ஃப்ளவராக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யாருமே போய் நின்று பார்க்கவும் முடியாது. பார்க்க முடியாதுல்ல, மெயின் ரூட்டில் வச்சுருக்கனால அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கர்வ்லாம் ரொம்ப, அந்த ரவுண்ட் அபவுட்லாம் நல்லா சூப்பராக கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஊருக்கு போயிட்டு டிசம்பர் மாதம் வந்தேன். அப்போ தான் வந்து அந்த பில்லர் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போன வாரத்தில் வந்து கட்டி முடிச்சுட்டு ரோடு டிரான்ஸ்போர்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிசம்பர் 20லேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜை வந்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்பீடாக எல்லா விஷயமும் ப்ராப்பராக வேலை பார்க்குறதுனால எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு முடியுது. அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் நல்லா அழகாக பூ இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுறாங்க பாருங்களேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீசைக்ளிங் பண்ணி, எப்படின்னா இப்போது நம்ம வந்து யூஸ் பண்ண வாட்டரை வந்து ஒரு இதில் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி திரும்ப இந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப ரீசைக்ளிங் பண்ணி இந்த செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. திரும்ப ரீசைக்ளிங் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க. அப்புறம் எங்களை இறக்கி விட்டுட்டு கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. நானும் ஹர்ஷிதாவும் நிற்கிறோம். இதுதான் அந்த ஹார்ஸ் ஃபேருக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த கார் பார்க்கிங்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா, இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால கார் பார்க்கிங் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஃப்ரீ.
மற்ற நாளில் வச்சோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு வச்சுட்டு எங்கேயா ஒரு திங்ஸ் வாங்க போனோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு 1 கிராம், 1 மணி நேரத்துக்கு 2 கிராம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இங்கே உள்ள கார் பார்க்கிங் சிஸ்டம்லாம். அப்புறம் ஹர்ஷிதா தண்ணி அப்படின்னு இருக்காங்க. தண்ணியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் இங்கே விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ரோடு, அந்த ரோடு 4 ரோடாக இருக்குது. இந்த ரோடை வந்து அங்கிட்டு க்ராஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து லிஃப்ட்டு மேலே ஏறி அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்களேன், அதில் அப்படி நடந்து போயிட்டு அங்கிட்டும் லிஃப்ட் இருக்கும் அந்த ரோட்டுக்கு போகிறதுக்காக. இந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணாதவங்க படி கூட இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லிஃப்ட்டில் போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் ஹர்ஷிதா அப்பா வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அந்த ஹார்ஸ் ஃபேருக்காக உள்ளே போகிறோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால 2 மணிக்கு தான் ஸ்டார்ட்டு அப்படின்னாங்க. மணி 11:30 தான் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த ஹார்ஸ் ஃபேர் வந்து 2 மணின்றதுனால வேறு இடத்துக்கு போகலாம், அந்த சிட்டி வாக்குன்னு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பிங் மாதிரி இருக்குது, சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரோடை பற்றி நான் பேசுகிறேன் பாருங்களேன். இந்த ரோடு வந்து இந்த க்ராஸ் போட்டிருக்காங்களா, இந்த ஒயிட் க்ராஸு, இதில் தான் நடக்கணும். நம்ம வந்து வேறு இடத்துல வந்து ரோடை க்ராஸ் பண்ணிடக்கூடாது. அந்தந்த இடத்துக்கு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மற்ற இடங்களில் வந்து க்ராஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த ரோடு, இந்த க்ராஸில் மட்டுமே பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு 4-5 வே உள்ள ரோடு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி, அதுவும் சீக்கிரமே வந்துட்டதுனால. இந்த பட்டன் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்கும். நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்போ இந்த நம்ம வந்து க்ராஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் ஓகே ஆளுங்க நிற்கிறாங்க அப்படின்றது சிக்னல் வந்து ரெட்டில் விழுகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ராஸ் பண்ணுவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை. சரி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வருதான்னு பார்த்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நாங்கள் நிற்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அதை உள்ளே அங்கிட்டு போகவே விடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டு விழுகுது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணோம் இந்த ரோடுக்கு. இந்த க்ராஸில் மட்டும்தான் க்ராஸ் பண்ணணும், அதே மாதிரி வேறு இடத்துல க்ராஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் காரில் ஏறிட்டு இந்த சிட்டி வாக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஊர்லெலாம் பெரிய பெரிய பங்களா, இந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பெரிய பெரிய ஆளுங்களோட பங்களாலாம் இருக்கும். அந்த லைன் க்ராஸ் பண்ணி போகிறோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா மயில், நிறைய மயில் இருக்குது. ஸோ அந்த மயிலை காமிக்கிறேன் பாருங்கள், இருங்க இறங்கி காமிக்கிறேன். அப்படியே சாதாரணமாக நடக்குது. எல்லா மயிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மயிலுக்கிட்ட நான் இப்போ பார்த்துட்டேன். பார்த்திங்கன்னா எல்லாமே இதே மாதிரி தோகை உள்ள மயில் தான். எப்படி நம்ம ஊரில் வந்து கோழி வந்து மேயும், அதே மாதிரி இதுங்க இந்த மயில் பார்த்திங்கன்னா அதுங்க பாட்டு மேய்ஞ்சிட்ருக்கு ரோடை க்ராஸ் பண்ணுது. ஆனால் வந்து ரோடு க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக நின்று க்ராஸ் பண்ணி போகுதுங்க இந்த மயில் எல்லாமே. ஹர்ஷிதா வந்து இதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து மயிலுன்னு சொல்ல தெரில, கோழி அப்படின்னுக்கிட்டு இருக்கா. கோழியில் மயில். நாங்கள் பக்கத்துலேயே போனோம், ஆனால் அது வந்து பயந்து போகாமல் அப்படியே நின்றுட்டே இருக்குது. அங்கே போ. அப்புறம் இங்கே ஒரு பெரிய மயிலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்து ஓரத்துலலாம் அந்த மேலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ மயில் நிற்குது. இந்த இடம்லாம் வந்து அந்த சைடு பாருங்கள், அதெல்லாம் வந்து வில்லான்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி நம்ம ஊரில் வந்து ஒரு தனி பங்களான்னு சொல்லுவோம், அதே மாதிரி இங்கே வந்து வில்லான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபேமிலி அந்த வில்லாலேயே இருக்கலாம், அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே ஒரு மயில் பாருங்க. இப்போது அந்த சிட்டி வாக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் வச்சுட்டு நம்ம வந்து மேலே போகலாம். இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து இந்த ஷாப்பிங் மால் அப்படின்னா கார் பார்க்கிங்க்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 பில்டிங் 5 ஃப்ளோர் வச்சுருப்பாங்க. 5, 6, சில இடங்கள்லாம் 10 ஃப்ளோர் கூட இருக்கும்.
கார் பார்க்கிங் பண்ணுறதுக்காகவே வைக்கிறதுக்காகவே அவ்வளோ கார் இருக்கும் இங்கெல்லாம். இப்போ வச்சுட்டு மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு மூவிங் ஸ்டெப்ஸ் தான், லிஃப்ட்டு தான். இந்த மாதிரி தான் நிறைய, அது எப்படி சொல்கிறது, இந்த சொகுசு வாழ்க்கைன்றோம் பாருங்களேன், இங்கே தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நம்ம வந்து படி ஏறி போகணுன்றதே அவசியமே இருக்க மாட்டுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சிட்டி வாக் ஷாப்பிங்கில் சும்மா, ஏன்னா நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணணுமே, அங்கே வந்து 2 மணி தான் ஓப்பன் பண்ணுறேன்னாங்களா. சரி ஹர்ஷிதாவுக்கு கொஞ்சம் குதிரையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக போனால் அங்கே 2 மணின்ட்டாங்க. சரி அந்த டைம் ஓட்டணுமா, அதுக்காக இங்கே வரலாம் அப்படின்ட்டு சும்மா வந்தோம். மற்றபடியெலாம் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. எப்போவுமே நாங்கள் வந்து வீக்கெண்ட் ஆகிட்டா இப்படிலாம் சுற்றிலாம் வர மாட்டோம், ரொம்ப ரேரு. இன்றைக்கி வந்து அதிசயமாக மழை வரப்போகுது, எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்ததே. இதான் வந்து சிட்டி வாக்குன்றது. இந்த சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பிங்லாம் இருக்கும், ஒவ்வொரு கடைங்கள்லாம். எல்லா வெரைட்டியுமே இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே நம்ம வந்து சும்மா கண்ணால் பார்க்க தான் முடியுமே ஒழிய அதை வந்து தொட்டு பார்த்து வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் நம்ம யாருமே வாங்க மாட்டோம், ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊரில் 4 பொருள் வாங்கிடலான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பொருள் வாங்குறதுக்கு. அதனால் யாருக்குமே மனசு வராது, சும்மா ஜஸ்ட் லைக் தட் மாதிரி பார்த்துட்டே போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃபன் செக்மெண்ட் இந்த சைடு எல்லாமே. ஹர்ஷிதாவுக்கு விளையாடுற மாதிரி எதுவும் கிடையாது, கொஞ்சம் நல்ல ஒரு 6-7 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளேயிங் கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இது போய் வேஸ்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் அப்படி திரும்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். சரி நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் வெளியில் வந்துட்டு இங்கே வந்து நைட் டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த மரம்லாம் பாருங்களேன், நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, நொங்கு மரம், பனை மரம், அதெல்லாம் பாருங்கள் அடுத்த இடத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அப்படியே செப்பரேட்டாக வச்சு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் 1 மணி ஆகிடுச்சு, கொஞ்சம் பசி எடுத்துருச்சா, அதனால் இதை வந்து ஷவர்மான்னு சொல்லுவாங்க. ரொட்டியில் வந்து இந்த சிக்கனு சில விஷயங்கள்லாம் அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க, தருவாங்க. இது வந்து வாங்கிட்டு காரில் சாப்பிட்டு போனோம். இந்த இடத்துக்கு ஹார்ஸ் வாக் போவோம். அதுக்கப்புறம் இந்த ஹார்ஸ் ஃபேருக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆனால் டிக்கெட் ஃப்ரீ தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா நம்மளோட நேமு, குழந்தைங்க எத்தனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்காக அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் ஹர்ஷிதா வாங்கிட்டு சுற்றிட்டுருக்கோம் சும்மா. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நாங்கள் அந்த ஹார்ஸ் ஃபேருக்குள்ளார வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியில் வந்து பிளாஸ்டிக் கவர் கட்டி ஜிக்கு 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 ஜிக்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குதிரையும் சுற்றிக்கிட்டே இருக்குது. இது எதுக்கு சுற்றுதுன்னே நிஜமாக எங்களுக்கே தெரியல. நாங்கள் போய் இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்க, குதிரை வருது வந்து சுற்றுது, அந்த சவுண்டை வந்து இங்கேயும் அங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றுது. நடுவில் வந்து ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க, வேறு வேறு கண்ட்ரிக்குள்ளவங்களாம் வந்து சொல்லி நிற்கிறாங்க. அந்த குதிரைக்கு வந்து மார்க்கு போடுறாங்க. அந்த குதிரை பார்த்திங்கன்னா அந்த சும்மா அப்படி காலை தூக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊர் குதிரைங்க மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, மார்க் இவ்வளோ கொடுத்து இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தான். எங்களுக்கு வந்து அது சும்மா ஒரு ஏமாற்ற மாதிரி தான் போய் உட்காந்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவே நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தவங்களோ பார்க்காதவங்களோ, அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ நம்ம உடனே என்ன பண்ணியிருப்போம்,
எதுக்குங்க இது அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தாங்க நாங்கள் வந்து நம்ம ஊரை வந்து ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்புறம் எங்களுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தாச்சு. இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். இப்போ வந்து அந்த ரோடை க்ராஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் லிஃப்ட்டில் ஏறி அந்த பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி அங்கிட்டு போகணும். நான் அடிக்கடி நினச்சிக்குவேன், இந்த ஊரெல்லாம் ஏன் இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்குவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் எப்படி நம்ம வந்து நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீடு மாதிரி நினைக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு விருந்தாடியாக நம்ம வந்து போயிருக்கனால ரொம்ப கரெக்டாக நடந்துப்போம். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், தோட்டிட்டு துண்டை வந்து பெட்டில் போடுவோம், சோஃபாவில் போடுவோம், சேர்லேயே போட்டுருவோம். ஆனால் அந்த வீட்டில் எப்படி பண்ணுவோம், அழகாக போய் காய வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஊரில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வந்ததுனால எல்லாம் அவங்கவுங்க ப்ராப்பரான வேலையை பார்த்துக்கிறதுனால இந்த ஏரியா வந்து இந்த ஊர் வந்து நீட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் நம்ம ஊர் தான், நம்ம ஊர் பெஸ்ட்டு தான் எப்போவுமே. அந்த மாதிரி நான் அடிக்கடி நினச்சிப்பேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு தான் எனக்கு தெரியுது நம்ம ஊரை. நம்ம ஊர் தாங்க எப்போவுமே. அவ்வளோதான் நம்மளோட துபாய். இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.